கெஸ்ஸிங் டுடே நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் தாங்க நண்பர்களே. டுடே நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் 29/3/2024 ஒரு டுடே நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு முன்னாடி இந்த காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்கள தான் மறக்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்த்துருவோம். ஏ போர்டு 6 வச்சுருக்கான், பி போர்டு 8 வச்சுருக்கான், சி போர்டு 3 வச்சுருக்கான். இதே தாங்க சேம் தான் நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். பாக்ஸ்லேயுமே ஆர்டர் படி வந்திருக்கு. அதாவது 6 இங்கே 8 இங்கே 3க்கு பதில் இங்கே வந்தது 2, அதனால தான் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா டுடே ஒரு 3 டிஜிட்டு ஒரு சூப்பராக தரமாக ஒரு தட்டி இருந்திருக்கலாம். இனிமேல் கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இல்லைன்னா ஒரு தட்டி வந்திருக்கலாம். தரமான ஒரு வின்னிங்கை பிடிச்சி வந்திருக்கலாம். அடுத்து நம்ம பண்ணதில் அடுத்து ஒரு ஹைலைட்டான ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ஆல் போர்டில் 8 பாஸுங்க, பிசி 83 கொண்டு வந்திருக்குது. இதே பிசி நம்ம ட்ரை பண்ணது மார்னிங் லாட்டரியில் ட்ரை பண்ணி 8-4, அதாவது 83-84 ஒரு நம்பர் டிஃப்ரெண்ட்டில் தாங்க நம்ம விட்டுறோம். நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் எடுக்கிறோம், பட் எங்கிட்டாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுது. பிசியை பொறுத்தவரை 8க்கு 8 அப்படியே வச்சுட்டான். இங்கே 3 இங்கே 4 இப்படி வந்துருச்சு. 3 டிஜிட்டில் 2 வந்துச்சு, இங்கே 4 வந்து டிஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல ஏசி 68 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம எடுத்த 3 டிஜிட் வின்னிங்கே ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6-8 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுங்க. ஒரு குட் ட்ரை. நம்ம இதே மாதிரி கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுக்கணும்னா நம்ம நிர்மல் லாட்டரிக்கு எனக்கு தெரிஞ்சு நான் 3 டிஜிட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதில் வின்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எப்பயுமே நமக்கு தாங்க நண்பர்களே. இப்போ நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம் வாங்க. ஏ போர்டு 6 வச்சு முடிச்சிருக்கான். ஏ போர்டு 6 வச்சு முடிச்சனால ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் அண்ட் தேர்டு அப்படின்ற ஒரு ஹைலைட்டான ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பரை தான் பார்க்குறோம். இப்போ ஓரளவுக்கு சும்மா பக்காவாக தரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஏ போர்டு 6 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 2 தாங்க. சரி, 2 தான். அதாவது ஏ போர்டு ஃபஸ்ட்டு நம்பரை வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஏ போர்டு 6லேருந்து அடுத்து பவர் அண்ட் ஃப்ளிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பர் 5. அடுத்து 29ஆம் தேதிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது ஏ போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 5 இல்லைன்னா லாஸ்ட் ஃபைனலாக 9 தாங்க இறங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு தெளிவான பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். 2 இல்லைன்னா 5 இல்லைன்னா 9 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய நம்பரில் முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இதுதான். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லாஸ்ட்டில் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் ஹைலைட் ஆக்கி அதை நம்ம ஒரு போஸ்ட்டாக போட்டுடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதே மாதிரி வின்னிங் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு சேனல் சார்பாக மெம்பர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் தெரியும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் வரவேற்கப்பட வேண்டிய நம்பர் ஒரு பவர் நம்பர், அவ்வளோதாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பி போர்டு 6 வச்சு இறங்கக்கூடிய பி போர்டில் 6 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 7 தான். பி போர்டில் ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7. அதுக்கு அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தாங்க.
அதாவது அதுக்கு அடுத்து இறங்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் 4. அதுக்கு அடுத்து ஹைலைட்டாக 29ஆம் தேதி டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 தாங்க. அதாவது 745 ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் தான். கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டான முறையில் கரெக்டாக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். எனிவேஸ் நம்ம சேனல் சார்பாக சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நல்ல கெஸ்ஸிங் நல்லபடியாக தரமாக இருக்கிறாங்கன்னா மறக்காமல் உங்களோட ஆதரவை நமக்கு கொண்டு வாங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்குறது, இப்போ ஏ போர்டு பி போர்டு பார்த்துட்டீங்க. இந்த ஏபி பிசி ஏசி இப்படி நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன கெஸ்ஸிங்கை உள்ளே கொண்டு வரமோ, எது ஹைலைட்டாக இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக பக்காவாக உள்ளே கொண்டு வரலாங்க. எனக்கு தெரிஞ்ச கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ஸிங்கை நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வாங்க சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்னு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். சி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3. இந்த 3 வச்சு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. அப்புறம் ஃப்ளிப் அண்ட் பவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. அதாவது 3, 7 அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தாங்க. அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான். 972 இதுதாங்க. சி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய நம்பர் முக்கியமான ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 972 இதுதாங்க. ஹைலைட்டான ஒரு நம்பர். யாரேனும் எதுவும் புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்னென்ன நம்பர் எப்படி ப்ளே பண்ணணுன்றதை நான் மறக்காமல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்க. இந்த ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் கெஸ்ஸிங் எடுத்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க நண்பர்களே. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்த்தீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது வாங்க ஏபிக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்னு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். ஏபின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 68 அப்படின்னு முடிச்சிருக்கோம். இந்த 68 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது இருக்கையிலே கொஞ்சம் ரிஸ்கானதான், ஓரளவுக்கு பக்கா ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஏபியில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 57. அதாவது 57 ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய முதல் நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த டேட்டுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12. அதாவது ஏபி 68 வச்சு இறங்கக்கூடிய முதல் நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 57. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 12. இதுதாங்க ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. பிசின்னு தான் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகுதுங்க. மனசாட்சியே இல்லாமல் சார் நம்ம ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக எடுக்கிறோம். பட் ஆனால் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுது. 83. இந்த 83 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னா 24 தாங்க ஃபஸ்ட்டு நம்பர். 83 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 82. இதாங்க ஹைலைட்டாக இருக்குது. பிசி 83 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 24. அதுக்கு அடுத்தாப்புல சான்சஸ் உள்ள நம்பரில் ஹைலைட்டான ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 82. அதாவது பிசியில் இது வந்து பிசி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் அதாவது ஏபிஎஸ்சி பிசின்னு ப்ளே பண்ணுங்கள். இல்லை இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா மறக்காமல் நான் கமெண்ட் பாக்ஸில் அஃபிஷியலாக கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. ஏசி 63. ஏசி 63 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 39. இது வந்து ரிசல்ட்டுக்கு பவர் அண்ட் ஃப்ளிப்பாக அப்படி இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39.
அப்படி இல்லாத பட்சத்துக்கு 92. இதுதாங்க ஏசியில் சும்மா தரமாக நின்று விளையாடக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 683 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது இதுதான். 39 இல்லை என்றால் 92 இதுதான் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர்னே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஏபிசி 683 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு 1க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது 1 ஃபஸ்ட்டு 1க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல 83 8க்கு 9 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதுக்கு அடுத்தாப்புல 2 தாங்க. அதாவது 192 நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 192 இதுதாங்க ஒரு ஆல் போர்டில் நாளைக்கு இறங்கக்கூடிய முதல் நம்பரில் முக்கியமான ஒரு சில நம்பர் இதாங்க. இதுதான் நாளைக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதனால் பார்த்து எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிவிட்டு என்னோட ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு 29/3/2024 ஒரு நிர்மல் லாட்டரி சூப்பரான ஒரு தரமான கெஸ்ஸிங் ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 192 இதுதாங்க நாளைக்கு வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர். ஒரு நாளைக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 192 இதுதான் நாளைக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னா அது இதுதான். அடுத்து என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நீங்கள் சொல்லுங்கள். என்னோட இந்த நம்பர் 3 டிஜிட் பாக்ஸை நான் சொல்லிடுறேங்க. உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனி வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஒரு சேனல் சார்பாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகேங்களா? யாராவது ஒரு ஆள் வின்னிங் எப்படின்னு பார்க்குறேன். இப்போ வரைக்கும் யாரும் அந்தளவுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரை பண்ணுறீங்க. ஓகே வாங்க இப்போ என்னோட 3 டிஜிட் கெஸ்ஸிங் பாக்ஸ் கெஸ்ஸிங் 491 இதுதாங்க என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அடுத்த ஒரு கெஸ்ஸிங்கை வாங்க பார்த்துருவோம். 378 இதுதாங்க என்னோட அடுத்த 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ஒரு நம்பர் தாங்க. 491 அல்லது 378 ஆட்டோ நாளைக்கு இதுக்குள்ளதாங்க இருக்குது. சாரி ஆட்டோ டுடே இதுக்குள்ளதாங்க இருக்குது. ஏன்னா அதனால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கெஸ்ஸிங் எடுத்துறீங்க. எனிவேஸ் உங்கள் கெஸ்ஸிங் ஏதாவது கன்ஃபார்மாக வந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே எதுவும் ட்ரை இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு தரமான கெஸ்ஸிங் இல்லை அமையும். நான் டுடே அமையும் நம்பிக்கிறேன். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எந்த விதமான சூதாட்டமும் பெட்டிங்கும் கேம்லிங்கும் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூப்புக்கு உறுதியளிக்கின்றோம். இங்கே எந்த விதமான பெட்டிங்கும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லைங்க. டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இது முழுக்க என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. கேரளா லாட்டரி வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தது. ஒன்லி ஃபார் கேரளா மாநிலத்திற்கும் மட்டுமே பொருந்தும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களை. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேறு எதுவும் தகவல்